பயிற்சி 7.1 10வது வினா. வடதிசையில் இருந்து ஒரு செங்கோண சந்திப்பை அணுகும் ஒரு காவல்துறை வாகனம் வேகமாக சென்று திரும்பி கிழக்கு நோக்கி செல்லும் ஒரு மகிழுந்தை துரத்துகிறது. இது திசை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் நம்ம முதல்ல திசை எது எந்தெந்த பக்கம் இருக்குங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். பாருங்கள், இங்கே ஏரோ மார்க் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா. நம்ம எப்பயுமே ஒரு திசை கணக்கு செய்யும் பொழுது மேலே இருக்கிறது வடக்கு அப்படின்னும், கீழே இருக்கிறது தெற்கு, ரைட் சைடு இருக்கிறது கிழக்கு அப்படின்னும், லெஃப்ட் சைடு மேற்கு அப்படிங்கிறதும் நம்ம ப்ராப்ளம் செய்யும் பொழுது யூஸ் பண்ணிக்கிறது வழக்கம். அப்படி இருக்கிறதுனால நம்ம இந்த வழக்கு மேலே இருக்கிற இந்த பாயிண்ட்டை வடக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ அவங்க சொன்ன கான்செப்ட் படி காவல்துறை வாகனம் என்ன பண்ணுது, இங்கே வடக்கு இந்த இடத்துல இந்த புள்ளியிலிருந்து ஒரு செங்கோண சந்திப்பு, இதுதான் செங்கோண சந்திப்பு, ஒரு மகிழுந்து துரத்துது. அது என்ன பண்ணுது, வடக்கிலிருந்து செங்கோண சந்திப்பை அடைந்து கிழக்கு நோக்கி செல்லும் மகிழுந்து இந்த பாதையில் துரத்துது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. வடக்கிலிருந்து இப்போ காவல்துறை வாகனம் வரதா சொல்கிறாங்க. மகிழுந்து இப்படி கிழக்கு நோக்கி போகுது. அப்போது அந்த வாகனம் இந்த சந்திப்பை அடைந்து இப்படி கிழக்கு நோக்கி போகணும். அதுதான் அவங்க சொல்கிற கான்செப்டு. சாலை சந்திப்பின் வடக்கே 0.6 கிலோமீட்டர் தொலைவில் காவல்துறை வாகனமும். அப்போது இதான் சந்திப்பு. இந்த சந்திப்பிலிருந்து எத்தனை கிலோமீட்டர்? 0.6 கிலோமீட்டர். நம்ம இதை ஒய்ன்னு எடுத்துக்கலாம். செங்குத்தாக இருக்கிறதுனால இதை ஒய் அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த காவல்துறை வாகனம் 0.6 கிலோமீட்டர் இந்த சந்திப்பிலிருந்து இவ்வளோ தூரத்தில் இருக்குது. அப்புறம் கிழக்கே 0.8 கிலோமீட்டர் தொலைவில் மகிழ்ந்து உள்ளது. இந்த சந்திப்பிலிருந்து 0.8 கிலோமீட்டர், இதை எக்ஸ்ன்னு நம்ம எடுத்துக்கலாம். இது 0.8 கிலோமீட்டர் தொலைவில் இந்த மகிழுந்து இங்கே இருக்குது. உள்ள பொழுது மின்காந்த அலைக்கருவியின் துணை கொண்டு காவல்துறை தங்களது வாகனத்திற்கும் மகிழுந்துக்கும் இடைப்பட்ட தூரம் 20 கிலோமீட்டர் வீதத்தில் அதிகரிக்கிறது என தீர்மானிக்கின்றனர். இப்போ காவல்துறை அவங்ககிட்ட இருக்கிற அந்த ரேடாரை வச்சு அவங்க வண்டிக்கும் அந்த காருக்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் என்ன வேகத்தில் அதிகமாகுது, இந்த டிஸ்டன்ஸ் நம்ம வழக்கமாக இசட் அப்படின்னு நம்ம எடுத்துக்குவோம். இந்த டிஸ்டன்ஸ் எந்த வேகத்தில் அதிகமாகுது அப்படின்னா பண்ணிக்கிறாங்கன்னா 20 கிலோமீட்டர் பெர் மணிக்கு 20 கிலோமீட்டர் வேகத்தில் இந்த இசட் அதிகமாகுது அப்படின்னு அவங்க கணிக்கிறாங்க. அப்போது அவங்க கொடுத்துருக்கிற அளவு என்ன, இந்த dz/dt 20 கிலோமீட்டர் பெர் மணிங்கிற வேகத்தில் அதிகமாகுது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இப்போது காவல்துறை வாகனம் மணிக்கு 60 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்கிறது எனில், அப்போ காவல்துறை வேகம் எவ்வளோ வேகத்தில் வருது, மணிக்கு 60 கிலோமீட்டர் வேகத்தில் வருது. அப்போ dy/dt 60 அப்படின்னு நம்ம எடுத்துக்கூடாது. ஏன்னா தூரம் குறையுது இல்லையா. இப்போ ஒய் மாறுறது பார்த்திங்கன்னா இந்த சந்திப்பை நோக்கி வரும்பொழுது ஒய் மதிப்பு குறைஞ்சிக்கிட்டே வரும் இல்லையா. அதனால் -60 அப்படின்னு நம்ம சொல்கிறோம். dy/dt காவல்துறை வாகனத்தினுடைய வேகம் -60 கிலோமீட்டர் பெர் மணி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அதே போல் மகிழுந்தினுடைய வேகம் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ மகிழுந்துங்கிறது என்ன, எக்ஸ் மாறும் முடியாது தான் மகிழுந்தினுடைய வேகம். dx/dt மதிப்பு என்ன அப்படிங்கிறது வினாவாக கேட்குறாங்க. இதுக்கு எப்படி ஆன்சர் எழுதுறது அப்படின்னு பாருங்கள். தீர்வு இதில் நம்ம என்ன எழுதுகிறோம், மகிழுந்தின் தூரம் எக்ஸ் அப்படின்னும் காவல்துறை வாகனத்தினுடைய தூரத்தை ஒய்ன்னு எடுத்துக்கலாம். மகிழுந்தின் தூரம் எக்ஸு, வாகனத்தின் தூரம் ஒய்ஏ, மகிழுந்து மற்றும் வாகனம் இடைப்பட்ட தூரம் இசட் என்க கொள்க அல்லது என்க, இதை அசிங் பண்ணிக்கலாம். படத்திலிருந்து இது ஒரு செங்கோண முக்கோணம் இல்லையா. படத்திலிருந்து என்ன சொல்லிக்கலாம், வழக்கம் போல் பித்தாகரஸ் தேற்றப்படி கர்ணத்தின் வர்க்கம் மற்ற இரு பக்கங்களின் வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமம். அப்போ z² = x² + y². இப்போ நம்ம கேள்வி பார்த்திங்கன்னா அவங்க கேட்குறது காவல்துறை வாகனம் 60 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்கிறது எனில் மகிழுந்தின் வேகம் தான் கேட்குறாங்க. இதை தான் நம்ம ஃபைண்ட் பண்ணணும், இதை தான் கண்டுபிடிக்கணும். அதுக்கு நம்மளுக்கு இசட் தேவைப்படுது. இசட் அதாவது ஒய் 0.6 கிலோமீட்டர் ஆக இருக்கும் பொழுதும் எக்ஸ் 0.8 கிலோமீட்டர் ஆக இருக்கும் பொழுதும் இசட் என்ன அப்படிங்கிறத நம்ம முதல்ல கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ x = 0.8 கிலோமீட்டர், y = 0.6 எனில் நம்ம இதில் சப்ஸ்டிட்யூட் பண்ணிங்கன்னா z² = x², 0.8² + 0.6² 0.64 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 0.8 × 0.8 இது 0.36, ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 1. z² = 1 அப்படின்னா இசட்டோட வேல்யூ என்ன வரும், 1 தான் வரும். ஸோ இதோட வேல்யூவை கண்டுபிடிச்சிட்டோம். இதோட வேல்யூ 1. இப்போ XYZ 3 தெரிஞ்சது. இப்போ நம்ம என்ன செய்யறோம், 1இன் டிஐ பொறுத்து வகையில் அப்போ என்ன வரும், z² வகையில் செஞ்சால் 2z dz/dt = x² வகையில் செஞ்சால் 2x dx/dt + y² வகையில் செஞ்சால்
2y dy by dt. 2 டிவைட் பண்ணிடலாம். z dz by dt equal to x dx by dt plus y dy by dt. இதில் நம்மளுக்கு என்னென்ன வேல்யூ நம்மளுக்கு தெரியும். dz by dt கொடுத்துட்டாங்க, dy by dt கொடுத்துட்டாங்க. இது எல்லாத்தையும் நம்ம ஸோ z வேல்யூ இப்போ தான் கண்டுபிடிச்சோம் 1 அப்படின்னு. ஸோ என்ன வரும், z வேல்யூ 1, dz by dt யோட வேல்யூ 20 equal to x வேல்யூ 0.8, dx by dt யோட வேல்யூ தெரியலை, அதனால் இதை அப்படியே வச்சுக்கிறோம். அதுதான் நமக்கு dt மகிழுந்தினுடைய வேகம் ப்ளஸ் dy by dt யோட வேல்யூ -60, dy by dt யோட வேல்யூ -60, y யோட வேல்யூ 0.6, y யோட வேல்யூ 0.6, dy by dt யோட வேல்யூ -60. 1 × 20 equal to 0. dx by dt. இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 60 -0.6 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் 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 0.6ஐயும் 60ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 36. அப்புறம் நம்மளுக்கு வேண்டியது dx by dt இல்லையா, அதை மட்டும் அப்படியே வச்சுக்கிறோம். -36 வந்தால் என்ன ஆகுது, +36 அப்படின்னு மாறுது. அப்போ என்ன வரும், 0.8 dx by dt equal to 20 + 36 36 56 அப்படின்னு கிடைக்குது. நம்மளுக்கு வேண்டியது dx by dt இல்லையா, ஸோ dx by dt equal to 56 by 0.8. 56 by 0.8 இதை டிவைட் பண்ணிக்கலாம். மேலே இங்கேயும் 10ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 560 by 8, ஒரு 8, 7 8 56, ஸோ 70 கிலோமீட்டர் பை மணி தான் ஆன்சர். ஸோ dx by dt யோட வேல்யூ 70 கிலோமீட்டர் பை மணி. dx by dt தான் என்ன, மகிழுந்தினுடைய வேகம். இதை நம்ம மகிழுந்தினுடைய வேகம் கூட கடைசியாக ஃபைனல் ஆன்சர் எழுதி. மகிழுந்தின் வேகம் 70 கிலோமீட்டர் பை மணி. வீடியோல ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.